தினம் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்ததுனால தான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்னு. இது எத்தனை முறை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு முறையா 2 முறையா கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற. சரி, அப்படித்தான் சொல்றீங்க, பொய்ய பொறுத்துற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. ஏயா, என் ஜமந்தி வீட்டுல ரெய்டு நடக்கலையா? என்னுடைய உறவினர் வீட்டுல ரெய்டு நடந்திருக்குது, அதுக்கு எனக்கு என்ன சம்மதம்? ஆக இப்படியெல்லாம் பேசி ஸ்டாலினை பத்தி பேசுவதை குறைச்சிக்கணும். அதுக்காக மடை மாற்றுவதற்காக இன்றைய தினம் இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கள் பேசியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு நேரு அவர்களே, சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாதியிலேயே எழுந்திருச்சு போனீங்க. உங்க குடும்பத்தில் ரெய்டு நடந்தது, வருமான வரித்துறை நடந்தது, உங்களுடைய தம்பி வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, உங்களுடைய மகன் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, இடி ரெய்டு நடந்ததா இல்லையா? அமலாக்கத்துறை ரெய்டு நடந்ததா இல்லையா? இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதை இருக்குது, என்ன யோக்கியது இருக்குது? The Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.